இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் இந்த மாதத்துல நம்ம தியானித்து வருகிறோம் சிலுவை வார்த்தைகளும் கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படின்னு சொல்லி. சிலுவையின் வார்த்தைகளை நம்ம குட் ஃப்ரைடே அன்னைக்கு தியானிக்கிறோம், அதை அப்படியே விட்டுட்டு போகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கறது நம்முடைய வாழ்க்கையில அதை நம்ம அபியாசப்படுத்துகிறவர்களாக, நம்முடைய டே டு டே லைஃப்ல நம்ம அதை செய்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நம்ம 6 காரியங்களை குறித்து நம்ம தியானித்தோம். நம்ம மற்றவர்களை மன்னிக்கணும், அப்படியே நம்ம மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும், மற்ற உறவுகளுக்குள்ள சீர்படணும், அவருடைய உறவுல நம்ம நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படணும். எல்லா இக்கட்டான சூழ்நிலைகள் தத்தளிப்புள்ள சூழ்நிலைகள்ல நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆத்தும பாரம் உள்ளவர்களாக நம்ம வாழணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆத்தும பாரம் உள்ளவர்களாக நம்ம வாழணும். நம்முடைய குடும்பங்களுக்காக, குடும்பத்தில் உள்ள ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவர்களுக்காக நம்ம ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இப்படிலாம் செய்யும்போது அப்படியே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நம்ம செய்து முடிக்கிறவர்களாக நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இந்த நாளில் நம்ம 7வது வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 7 அப்படின்னு சொன்னா பரிபூரணம் அப்படின்னு சொல்லி, எல்லாவற்றிலும் பரிபூரணமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இந்த 7வது வார்த்தையில ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிதாவே, என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த 1வது வார்த்தையில சொல்றாரு, பிதாவே, இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்றாரு. கடைசி வார்த்தையும் பிதாவே அப்படின்னு சொல்றாரு. பிதாவுக்கும் அவருக்கும் உள்ள உறவு அவ்வளவு நெருக்கமானதாய் காணப்படுகிறது. இமைப்பொழுது ஆண்டவர் அவரை கைவிட்ட சூழ்நிலையில கூட என் தேவனே, என் தேவனே கதறுகிறாரு. இப்போ பிதாவே, என்னுடைய ஆவியை உடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்தமா சொல்றாரு. சாகும் தருவாயில, மரண தருவாயில இருக்கிறவங்களுடைய வார்த்தைகளே என்ன செய்யாது, வெளியே வராது, அவங்களுக்கு சத்தமே வராது. அவங்க பேசுறது என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை உதட்டு அசைவுல நம்ம பார்க்கலாம். ஆனா இவர் மகா சத்தமாய் கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ எவ்வளவு வல்லமையுள்ள தேவனாய் அவர் காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், நம்ம புரிந்து கொள்ள முடியும். நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்ற 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை நம்மிடத்துல இருக்கிறது. நீதிமொழிகள் 20:27 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. நம்ம அநேக நேரங்களில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆவியை நம்ம அவித்து போடுகிறவர்களாய் காணப்படுகிறோம், அதை மங்கி வைக்கிறவர்களாய் காணப்படுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மங்கி எறிகிற திரியை கூட நான் அணைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய காரியங்களை அவரு அவ்வளவு நம்மளை நேசிக்கிறார், அவ்வளவாய் நம்மை கரிசனை உள்ளவராய் காணப்படுகிறார். நமக்கு தந்த ஆவியை நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். அதை நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம காணப்படும், அதை கரைப்படுத்தி விடக்கூடாது அப்படின்றதான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போறோம். ஆண்டவர் நமக்கு இந்த ஆவியை கொடுத்திருக்காரு. இந்த ஆத்தும பாரம் உள்ளவர்களாய் நம்ம வாழும்போது நம்முடைய ஆவி அவிக்கப்படாததாய் காணப்படும். இந்த யூதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, 3 வேளை அவங்க எல்லா நேரமும் அவங்க ஜெபிக்கிறவர்களாக அதிகமாக காணப்படுவாங்க. ஆவியை ஒப்பு கொடுத்து 3 நேரத்தில் அவங்க ஆவியை ஒப்பு கொடுப்பாங்களா, அவங்க தூங்குறதுக்கு முன்பதாக, அப்புறம் ரொம்ப துன்பமான நேரத்தில் இந்த ஆவியை உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்கன்னு சொல்லுவாங்களாம், மரண தருவாயிலும் சொல்லுவாங்களாம். இவர் யூதராக இருந்ததுனால ஒருவேளை இந்த காரியத்தை அவர் செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தா கூட, ஆண்டவருடைய ஆவியை, அவர் தந்த தீபத்தை அப்படியே அவர் அவருடைய பிதாவின் கைகளில் ஒப்பு கொடுக்கிறார். நாம் நம்முடைய ஆவியை நம்ம ஆண்டோடைய கைகளில் ஒப்பு கொடுப்பதற்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக நம்ம காணப்படுகிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பிரசங்கி 12:7 சொல்கிறது, சரீரம் என்னது, மண்ணுக்குரியது. ஆனா ஆவி என்ன செய்யணும், தேவனிடத்துல திரும்பணும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்துல திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த ஆவியை நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புவிக்கும் நாள் வரையும் நம்ம அதை பரிசுத்தமாய் பாதுகாக்கணும் அப்படின்றதான் நம்ம சிந்திக்கணும். இந்த நாளுக்குரிய சிந்தனையாய் நம்ம எடுத்துக்கொள்ளணும்.
ஆண்டவர் பிதாவிடத்துல அவருடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறாரு. மரணத்தின் அதிபதியாகிய பிசாசை ஜெயித்தவர் அவர் சொல்றாரு, நான் என்னுடைய ஆவியை உங்களுடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 2:15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் சிலுவையில பிசாசின் கிரியைகளை, துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சாரு, அவர் வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் இது எதுக்காக அப்படின்னா, நாம் அடிமைத்தனத்தின் நுகத்துல இருக்கோம், நம்ம விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இது பண்றார். மரணம் ஒரு இறுதியான காரியம் கிடையாது. ஆண்டவர் என்ன செஞ்சார், மீண்டுமாய் உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அவர் மரணத்தை ஜெயித்தார். அதனாலதான் என்னுடைய கைகளில் நான் ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மகா சத்தமாய், துயர சத்தமாய் அல்ல, மகா சத்தமாய் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் பிதாவின் சித்தத்தை செய்யறதற்காக அவர் தன்னை அர்ப்பணித்தார். அதனால ஒவ்வொரு நாளும் பிதாவோடு தான் அவர் இருந்தார். பிதாவுக்கு அடுத்த காரியங்கள், பிதாவோடு எல்லாவற்றையும் அவர் பேசினவராய் காணப்பட்டார். முழுதும் அவர் ஆண்டவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். அதனால அவருடைய ஆவி அவர் பிதாவிடத்தில் அப்படி கொடுத்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அவருடைய காரியங்களில் நம்ம ஈடுபடுகிறவர்களாக, அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அநேக காரியங்களை அதுக்கு நேராக நம்ம செய்கிறோம். அதனால நம்முடைய ஆவி ஒருவேளை அவித்து போடுகிறது போல நம்ம காணப்படலாம். அவர் நமக்கு தந்த ஆவியை நம்ம பரிசுத்தமாய் பாதுகாக்கணும். நம்ம அதை அணைத்து போடக்கூடாது. நம்ம அதை இன்னும் எரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தினமும் நம்ம ஜெபிக்கிறவர்களாக, வேதம் வாசிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். அதிக நேரம் அவரோடு இருக்கிறவர்களாக காணப்படணும். நம்ம நிறைய நேரத்துல நம்ம என்ன செய்யணும், டைம் இல்லைன்னு சொல்றோம். ஆனா நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தா அநேக நேரங்களில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறவர்களாக காணப்படுறோம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நாம் அவருக்காக, அவர் நமக்கு கொடுத்த ஆவியை அவித்து போடாமல், அணைக்காமல் அப்படியே அவரிடத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான். எருசலேம் வீதிகளில் இருந்த ஸ்திரீகளிடத்துல ஆண்டவர் சொன்னாரு, எனக்காக நீங்க அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படின்னு சொன்னாரு. அநேக நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா, அழுது ஜெபிக்கிறவர்களாக காணப்படுமா, அவருடைய வாழ்க்கைக்காக, அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக, அவருடைய படிப்புக்காக, அவருடைய வேலைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா அவர்களுடைய ஆத்துமா ஆவிக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய ஆவி மாத்திரம் இல்ல, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆண்டவருக்கு நேராக காக்கப்படும். அப்போ கடைசி நாள்ல நாமும் இந்த பவுலை போல, நான் போராட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்கும் நீதியின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஆவியை நான் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்மள சொல்லலாம். இந்த ஸ்தேவான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இறக்கும் தருவாயில அப்போஸ்தலர் 7:53 இப்படி சொல்லிடுறது, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்தேவான் ஆண்டவரிடத்துல ஆவியை ஒப்பு கொடுக்கிறான். ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்டான் சுவிசேஷத்து நிமித்தமாக. அந்த சூழ்நிலையிலும் சொல்றான், என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றான். அதே போல ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்டதான கிருபை வேணும். நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் வேணும். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம விசேஷமாய் அது அழுது ஜெபிக்கிறவர்களாக, அவருடைய ஆவி ஆத்துமாவை நம்ம காத்து கொள்கிறதற்காக நம்ம ஜெபிக்கணும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் பிதாவிடத்துல சொன்னாரு, என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அதே போல நமக்கு நியமித்த காரியங்களை நம்ம செய்து முடித்து நிறைவேற்றி, ஆண்டவரே என்னுடைய ஆவி என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்ற நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வாராக. அப்படிப்பட்ட வல்லமையின் வழியாக நம்மை வழி நடத்துவாராக. அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் நாங்கள் ஆண்டவரே இயேசப்பா சிலுவையின் வார்த்தையை குறித்து நாங்கள் தியானித்தோம். அதை எப்படி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரே இதை உணர்ந்து நாங்கள் வாழ வாழ்க்கை உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க. நாங்கள் ஏதோ இந்த லெந்து நாட்களிலும் ஆண்டவரே குட் ஃப்ரைடேல மாத்திரம் இந்த காரியங்களை தியானித்து விட்டு கடந்து போகாதபடி, இந்த ஆண்டவரே இயேசப்பா எங்களுக்காக சிலுவையில் நீர் ரத்தம் சிந்தினீங்க, அந்த ரட்சிப்பன், அதனால எங்களுக்கு ரட்சிக்க நீங்க வச்சிருக்கீங்க, அந்த மீட்பை எங்களுக்கு தந்திருக்கீங்க. அதை நாங்க ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்கிறவர்களாக அந்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு இருப்பிச்சீங்க. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்க எங்களுக்காக மாத்திரம் இல்ல, மற்றவங்களுக்காகவும், எங்களுடைய ஆத்மாவுக்காக இல்ல, மற்றவருடைய ஆத்மாவுக்காகவும், அவர்களுக்காக ஆத்மா பாரம் உள்ளவர்களாக ஜெபிக்க எங்களுக்கு இருப்பிச்சீங்க. மன்னிக்க எங்களுக்கு இருப்பிச்சீங்க. மனம் திரும்ப உதவி செய்யுங்க. உறவுகளில் சீர்பட உதவி செய்யுங்க. உம்மிடத்துல அதிக நேரம் ஜெபிக்க
உறவாட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இயேசப்பா, எல்லா காரியங்களும் எங்களுக்கு நீர் கொடுத்த திட்டங்களை ஆண்டவரே, கடமைகளை நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து எங்களை ஆவி அவித்து போடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றிற்கும் உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உம்முடைய வழி நடத்துதலும் எங்களுக்கு வேணும். உம்முடைய ரட்சிப்பு எங்களுக்கு வேணும். உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வேணும். ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் ஆண்டவரே ரத்தம் சிந்தின அந்த ரத்தத்தின் வல்லமை எங்களுக்கு வேணும். அந்த ரத்தத்தின் பாதுகாப்பு எங்களுக்கு வேணும். அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இயேசப்பா அதை கிளைம் பண்ணி அதன் மூலமா எங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி வெற்றியோடு முடிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லா விதமான கவலைகள் கஷ்டங்களை ஆண்டவரே நாங்கள் விட்டு உமக்கு நேராக வாழவும் ஆண்டவரே, அந்த உலக வாழ்க்கையில இருக்க எல்லா ஆண்டவரே உலக கவலைகள் எல்லாவற்றையும் விட்டு விலக எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு ஆசீர்வதிங்க. எங்களுக்கு மாத்திரம் இல்ல, மற்றவர்களுக்கும் நாங்கள் ஆசீர்வாதமானவர்களாய் மாறும்படியாக அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படியான கிருபையை எங்களுக்கு தந்துடலுங்க. எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக சிலுவையின் வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்திக் கொள்ள தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஆமேன். மகிமை மகிமை